எடுத்துக்கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம். ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சீயோனிலே, சீயோன் பர்வதம் அது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சபை. அங்கே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துயரப்பட்டவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை குறித்த துக்கம் அல்லது கவலை. சீயோனிலே துயரப்பட்டவர்களை குறித்து தேவன் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் பாருங்கள். அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள், அவர்தான் கதி என வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய துயரத்தை மாற்றுவதிலே தேவன் அவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் துயரத்திலே மூழ்கி கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்கள் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கொடுக்க என் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால நான் நேரா செய்திக்குள்ளே வருகிறேன். கடந்த வாரத்தில் இன்று பேசும்படிக்கு இந்த வார்த்தையை முன்னிட்டு பரிசுத்த ஆவியானவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை கொண்டு பேச ஆரம்பித்தார். பர்சனலா அதிகமாய் இடைப்பட்டார், பலப்படுத்தினார். நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், அநேகரோடு கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், பேச போகிறார். நல்ல கவனமாய் கேளுங்கள். இங்கே 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் மனோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். ஆண்டவர் சில நேரத்தில் இப்படியெல்லாம் எழுத அனுமதித்திருப்பது எதற்கென்றால் அதில் ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வெளியூரில் ஊழியத்தை முடித்து காரில் வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு அதிகமாய் இடைப்பட்டு கொண்டிருந்தார். புருஷன் பெயர் சொல்லப்படுகிறது, ஆனால் மனைவியின் குறை சொல்லப்படுகிறது. பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் அழைக்கப்படுவது பெயரை சொல்லி அல்ல, குறைய சொல்லி. பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்படுகிறது. நீங்க நல்ல கவனிக்கணும். குறையுள்ள எல்லாரையும் குறை சொல்லிதான் அழைப்பார்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்? எலிசபெத்தும் மலடியாய் தானே இருந்தாள். அவளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மனோவாவின் மனைவி மலடியா இருக்கிறாள், ஆனால் அவள் பெயர் சொல்லப்படவில்லை, மாறாக அவள் குறை சொல்லப்படுகிறாள். அதே போலதான் யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் தாவீது கேட்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் தயை பாராட்டும்படி சவுல் குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்த போது சீபா சொல்லுகிறார்,
2 சாமுவேல் 9:3 வாசியுங்கள். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொரு இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அங்கே குறை சொல்லப்படுகிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன், ஆனா ராஜமேன்மை எல்லாம் இப்ப அவுட் ஆயிட்டு, எதுவுமே கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, எதுவுமே எல்லாமே கைவிட்டு போயிட்டு. இப்பொழுது சீபா அவனை எப்படி சொல்றான்னா, 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். இதே மேவிபோசேத் அதே கால்கள் முடமாகவே இருக்கட்டும், அவன் மட்டும் சவுலும் யோனத்தானும் இருந்திருந்தால் இந்த சீபா இந்த மேவிபோசேத்தை எப்படி சொல்லுவானா? அதே அரண்மனையில் இவன் கால்கள் முடமாகவே இருக்கட்டும், சவுல் இருக்கிறார், யோனத்தான் இருக்கிறாங்க, அதே ராஜமேன்மை எல்லாம் இருக்கு, இருந்திருந்தால் இந்த சீபா இந்த மேவிபோசேத்தை எப்படி சொல்லியிருப்பார்? ராஜகுமாரன். இன்னைக்கு உலகம் குறையுள்ள எல்லாரையும் குறைய வச்சு பேசுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஆமென். இவனுடைய குறையை நான் சொல்வதனால இவனுக்கென்று கேட்க யாரும் இல்லை. யார் மிகவும் குறை உள்ளவர்களில் யார் மிகவும் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல அவர்கள் குறைய சொல்லி உலகம் பேசும். ஆமென். இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல உங்கள் குறை சொல்லப்படுகிறது என்றால், ஆமென், ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீர் அமைத்திருக்கிறீர் என்று புலம்புவதை அப்புறப்படுத்திவிட்டு இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை காது கொடுத்து கேளுங்கள். உங்களுக்காக ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி. எலிசபெத் மலடிதான், ஆனா பெயர் சொல்லப்பட காரணம் அவர்கள் ஆசாரிய குடும்பம். அவங்க ஆசாரிய மேன்மை அவர்களுக்கு இருந்தது. அதனால குறைய மட்டும் சொல்ல, எல்லாம் மனசுல வச்சிட்டு இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் எலிசபெத் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிந்தையை நீங்கும்படி செய்தார். யாராவது எலிசபெத்தை பார்த்து சொன்னாங்களா? இல்ல. ஆனா மனசுல வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆசாரிய குடும்பம். ஆனா அந்த மனோவாவின் மனைவி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இல்லைன்னா 2 பேரையும் அப்படி பார்க்கணும். ஆனால் 2 பேரையும் அப்படி பார்க்காம கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு ஆள் மேலே. ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துட்டுனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆறுதல் எப்படின்னா, அதை யார் தலையாவது வச்சு, எல்லாம் இவனால, எல்லாம் இவளால. ஆதாமே நீ எங்கே இருக்கிற? எனக்கு ஒன்று கட்டி வச்சிங்களே ஆண்டவரே. எல்லாம் அப்படி அப்படி. பழைய ஆதாம் அடுத்த ஆள் மேல குற்றத்தை சுமத்துகிறவனாயிருந்தான். பிந்தின ஆதாம் குற்றத்தை ஏற்றுக்கொண்டவராயிருந்தார். ஆமென். நாம் பிந்தின ஆதாமால் ஜனிப்பிக்கப்பட்டோம். இன்னும் பழைய பாம்பு உள்ள குற்றம் சுமத்துகிறவன் பழைய ஆதாம். பிந்தின ஆதாமாய் வந்தவர் குற்றத்தை, அவர் மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு குற்றங்களை சுமந்த. யாரது? நான் தான். ஆண்டவர் சொல்றாருல கெட்செமனே தோட்டத்தில், நான் தான். அவங்கள விட்டுருங்க. ஆமா, பழைய ஆதாம் இவதான். நம்ம எல்லாம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில், ஆனா கை கொள்ளுகிறது பழைய.
சரி, செய்திக்கு வருவோம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் ஒரு பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், ஹே, இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்ல, இவன் இன்னார் தானேன்னு சொல்லி அவங்களால பெயர் சொல்லவே முடியல. குறையை மட்டுமே அடையாளமாய் கொண்டிருக்கிறான். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவம். இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லும் போது உடனே பெற்றோர் ஓடி வந்து, எப்படி நீங்க சொல்லலாம்? இவனை பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்டவர்களே பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறையை, பலவீனத்தை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமென். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை கொண்டவன். ஏன்னா ஆண்டவர் அப்படி நினைச்சிட்டே இருக்கிறார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அவனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அந்த பிறவி குருடனை கூப்பிட்டு கேட்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது அவன் நிறைய பேசுறான். அவன் பேசினதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன், இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன், இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன். இவன் பேச 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 அவங்களுக்கு கோபம் ஏறி 34வது வசனத்துல அவர்கள் அவனுக்கு, நான் வாசிக்கிறேன், பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ. என்ன வார்த்தைங்க இது! அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டு சும்மா இருக்கிறாங்க. ஏன் சும்மா இருக்கிறாங்க தெரியுமா? 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க யூதர்களுக்கு பயந்தாங்க. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைய விட சொசைட்டி முக்கியமா இருக்கு. அவன் என்ன மனநிலைமையில இருந்திருப்பான் பாருங்க. சரி, அவன் குருடனா இருந்த போது நீங்க சொன்னீங்க இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த. இப்பதான் அவன் விடுதலை கிடைச்சிட்டுல, அதுல இருந்து அவன் தான் வெளியே வந்துட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் மேல சுமத்தப்பட்ட, ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க இவனை என்ன பண்ணாலும் பெற்றோர் இருந்தும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறாங்க, இது உங்க பையன் தானே? ஆமா, எங்க பையன் தான். ஏசு சுகம் கொடுத்தாருன்னு சொன்னா சொசைட்டில வேல்யூ போயிரும். அவன் பையன் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனை நாங்க ஆல்ரெடி தண்ணி தெளிச்சு, நீ தெருவில் உட்காந்து பிச்சை கேளு. ஆமென். யாரும் இல்லாதவங்க பிச்சை எடுப்பாங்க, அதுல நியாயம் இருக்குங்க. ஒரு குடும்பம் இருக்கு, பெற்றோர் இருக்கிறாங்க. பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? ஒண்ணு யாரும் இல்லாதவர்களுக்கு, இன்னொன்று இருந்தும் யாராலையும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்களுக்கு. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் 34வது வசனத்தில் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஓடி போய் அவங்க அம்மா பிடிக்கல, அவங்க அப்பா பிடிக்கல, அவன் இல்லைனாலும் எங்களுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம பல நேரத்தில் நம்முடைய காரியத்தை, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததுனால நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்க ஒரு கொஞ்சம் பேர்ட்ட போய் சொல்லி பாருங்க, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே காட்டி கொடுக்கும். அவங்க அதுல ஆமென். பையன் குருடனா இருக்கிறது குறித்து பயப்படுறதுல நியாயம் இருக்கு. பையனுக்கு பார்வை கிடைச்சது, வீட்டில் கடா வெட்டி கொண்டாட வேண்டிய இடத்துல அவங்க பயந்தார்கள் இருக்கு. ஆமென். நம்ம அழும்போது
ஆறுதல் சொல்ல 100 பேர் வந்து நிற்பாங்க. அதே அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேர், பிரதர் எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், என் பையனுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம், முடிஞ்சு. ஒரு சந்தோஷமே கிடையாது. அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய பேர். நம்ம எல்லாருமே பார்ப்போம், அவனை புறம்ப தள்ளுறாங்க. என் பையனை தள்ளிட்டீங்கல்ல, மக்களே நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம், நீ எதுக்குப்பா பிச்சை எடுக்கணும்? அவங்க அப்பா கூட்டு போல, அம்மா கூட்டு போல. பைபிள் சொல்லுகிறது, அதனுடைய 35 வாசியங்கள், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு செய்யறது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிய வரும். உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு செய்கிறது ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உங்களை சுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க உங்களுக்கு செய்யறது அவருக்கு தெரியும். இயேசு கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. யாருங்க சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுத்திருப்பா? ஆமென். இந்த செய்தி எல்லாம் பரவுது. பெற்றோர் போய் முறையிட்டாங்களா? இல்ல. ஏன்னா பெற்றோருக்கு அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், அவங்க விரும்பல. இவன் பார்வையடைந்து இருப்பதை விரும்பவில்லை. அவன் வழியில உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நமக்கும் ஈவினிங் போனா சிலர் வளர்றத குடும்பத்தினர் கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, அவனை குறித்து எப்படி பார்க்கிறார் பாருங்கள். 9வது அதிகாரம் 3வது வசனத்துல, இது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த பகல் வேளையில உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னை உம் சித்தப்படி ஜெனிப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. பாடுங்க, க்ளோரி. ஆமென். என்னை கைவிட, ஓ என்னை கைவிட. யார் உங்களுக்கு என்ன செய்யறாங்க கர்த்தருக்கு தெரியும். யார் உங்களை எப்படி பார்க்கறாங்க, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு பார்க்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்கிறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறாராம். ஆமென். எல்லா பெற்றோரும் நம்ம பிள்ளைங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளையும் பார்ப்போம், அப்படி பக்கத்தில் இருக்கவங்களாம் பிள்ளை எப்படி பார்க்குறாங்கன்னோ பார்ப்போம். அவர் நம்ம அப்பாங்க. நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது, சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, பாஸ்டர் எப்படி பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, வேலைக்கு போகும்போது வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, ஒரு கல்யாண வீடோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். அவன் புறம்பே தள்ளப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு. என்ன ஒருத்தங்க தள்ளுறதுனால அவர் பார்வை என் மேல் விழுமானா, சீக்கிரம் தள்ளுங்க, சீக்கிரம் தள்ளுங்க.
எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கணும்னா யாராவது ஒருத்தங்க எளியவனை தூக்கி குப்பையில போடணும். யார் இருக்கிறீங்க? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட, கைகளை உயர்த்தி நன்றியோடு தூக்கி, ஆமே ஷலமகரோ அழகான கண்கள், அழகான கண்கள், ஹல்லேலூயா, முடிந்ததென்று நினைத்த நான். மனோவா, அவன் பெயர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, யாருக்கு? பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்பட்டவளுக்கு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. நாம கொஞ்சம் பேர் நினைச்சிருப்போம் தெரியுமா, எந்த ஒரு காரியம் ஆண்டவர் இவங்கள்ட்ட தான் வெளிப்படுத்துவார். ஆமென். இது யாருக்கு வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க, இது மனோவாவுக்கு வீடு. ஏன்னா அவளுக்கு பேர் தெரியாது, அந்த ஊருக்கெல்லாம் தெரிந்தது அவளுடைய குறை மட்டும்தான். ஆனா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதனானவருக்கு ஒரு அட்ரஸ் தேவன் கொடுத்து விடுறார். இந்த லெட்டரை நீ மனோவாட்ட கொடுக்க கூடாது, எல்லாராலும் அற்பமாய் பார்க்கப்பட்ட அவள்கிட்ட தான் கொடுக்கணும், அவள்கிட்ட தான் கொடுக்கணும். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி சொல்றாரு, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் தேவன் நம்ம கிட்ட பேசுறாருனாலே நம்ம ஃபியூச்சரை தான் பேசிட்டே இருப்பார். நம்ம ஃபியூச்சரை, உங்க ஃபியூச்சரை கேட்கணும்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்டுட்டே இருங்க. யார்கிட்டயா போயிருந்து சொல்லுங்க, அந்த கிளியை ஒண்ணு திறந்து விட்டீங்கன்னா அது பறந்து போயிடும். சிலர் அப்படியே அங்கங்க பார்த்து கைய, சிலர் அப்படி விட்டு ஜோசியங்காரருக்கு பாக்கெட்ல இருக்கிறதையும். எங்க ஃபியூச்சரை கேட்கணுமா, வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் நம்மை உணர்த்த, நம் நிகழ்காரியத்தை குறித்து பேசுவார். டேய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிற, இதை செய்யற, அது என்னை உணர்த்த, நம்மை உயிர்ப்பிக்க, நம் எதிர்காலத்தை குறித்து பேசிட்டே இருப்பார். ஆமென். உலர்ந்த எலும்பா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா எழும்பி நிற்கும். எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் பரத்திலிருந்து வார்த்தையை அனுப்புறது, இப்படி நடந்துட்டாப்பா, இப்படி சரி போட்டு விடு, அப்படி சொல்வதற்கல்ல. ஆண்டவர் ஃபியூச்சரை தான் பேசிட்டே இருப்பார். நாம் அப்படி இல்ல. மார்த்தாளும் மரியாளும் இயேசுவின் இடத்துல ஆட்கள் அனுப்புறாங்க. அவன் வியாதியா இருக்கிறான். அவன் நம்ம மார்த்தாள் மரியாள் நிகழ்காரியத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஃபியூச்சரை பேசுறார். கர்த்தர் மகிமைப்பட போறார்ப்பா, மகிமைப்பட போறார்ப்பா, மகிமைப்பட போறார்ப்பா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில் தேவன் தராம ஏதோ ஒண்ணு பேசுறாருன்னா தெரியாம பேசுறது இல்ல. அதுல உன் ஃபியூச்சர் இருக்கிறது, உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. அற்பமா எண்ணப்பட்ட சகோதரி, ஆமென், அற்பமா எண்ணப்பட்ட சகோதரா, கர்த்தர் உன்னோடு பேசுற வார்த்தையில தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபியூச்சரை பேசுறார், எதிர்காலத்தை பேசுறார். ஆமென். அழைக்கப்பட்டவர்களுடைய பாஸ்ட பேசி, கடந்த காலத்தை பேசி. பேதுருட்ட பாருங்க,
அவரை பேதுரு முதலாவது அந்திரேயா இயேசுவின் இடத்துல அழைத்து வர, பேதுரு போயிட்டான். திருப்பி ஆண்டவர் வந்து, வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஃபியூச்சரை பேசுறாரு பாருங்க. அங்க வந்துட்டு, ஆனாலும் அன்னைக்கு உன் சகோதரன் கூட்டிட்டு வந்தப்போ போயிட்ட பாத்தியா, உனக்கு இதுவும் வேணும். எப்போ மீன் பிடிச்சு நைட்டு ஃபுல்லா வலையை போட்டு ஒன்றும் கிடைக்காம இருக்கும்போது இயேசு திருப்பி வரார். செகண்ட் டைம் பீட்டரை மீட் பண்றார். பேதுரு, எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அன்னைக்கு நீ ஒழுங்கா வந்திருந்தா, கடந்ததை சொல்லி குற்றப்படுத்த அல்ல, அவர் இறங்கி வந்தது, அவர் செய்ய போகிறதை சொல்லி நம்மை தட்டி எழுப்பவே அவர் இறங்கி வந்தார். ஃபியூச்சரை பேசுறார், ஃபியூச்சரை பேசுறார். திருப்பி மறுதலிக்கிறான் பேதுரு. மனம் கசந்து அழுது மன்னிப்பு வாங்கிட்டார். இப்போ இயேசு வரார். வந்து, பேதுருவே, அன்பு கூறுகிறாயா? ஆமா, என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஃபியூச்சரை பேசுறார். இதான் ஆட்டுவேன். ஆமென். கடந்ததை பேசி 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 நம்மை கடந்த காலத்துக்குள்ளே கொண்டு போவதுதான் பிசாசனுடைய நிகழ்காரியத்தை பேசி நம்மை உணர்த்துகிறார். இந்த மாதிரி பண்ணாத, பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், உணர்த்த பேசுகிறார். ஆனால் நம் எதிர்காலத்தை பேசி நம்மை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 138 உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். அதனால தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார், என் ஃபியூச்சரை பேசுறார். அதனாலதான் யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உங்க வார்த்தையை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். அதனால யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின். தேவன் யார்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். நேர இவள்கிட்ட தான் வந்து பேசுறார். நேர இவகிட்ட வந்துட்டு, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? ஒருத்தர் வந்தார் கல்யாண கார்டு கொடுக்க. எங்க அப்பா இருக்கும்போது வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் வந்திருக்கிறார். அவருக்கு எங்க அப்பா இறந்தது ஒண்ணுமே தெரியாது. என்ன வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கிறார். அப்போ வெளியே என்ன பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் பெருசா என் ரூம்ல இருந்து, பிரைஸ் லார்ட் பிரதர், தம்பி போய் அப்பாவை கூட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. அதாவது நீ போய் பெரிய ஆள, நான் இப்படி திரும்பி மீண்டும் திரும்பி நான் தான் இந்த பாஸ்டர். இல்லப்பா நீ போய். அப்புறம் உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வெளியே போயிருக்காங்க. பார்க்க முடியுமா? நீங்க போனா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, எப்படி இருக்குங்க, தூதன் வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு இவங்க மனைவி இருக்க, என்னம்மா வீட்டில் வேற பெரிய ஆள் யாரும் இல்லை, நீ தள்ளிப்போ, வேற யாரையும் கூட்டிட்டு வா. சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. வீட்டில் பெரியவங்க இருந்தா, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு புரியல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பேச யோசிக்கும் போது வானத்திலிருந்து இறங்கி வந்து என்னோடு பேசுகிறவர். என் சொந்தக்காரங்க என்கிட்ட போன் பண்ணி பேச யோசிக்கும் போது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட பேச தயங்கும் போது, பரத்திலிருந்து இறங்கி வந்து ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்ககிட்ட யாருங்க இப்படி வந்து பேசுவா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விரும்பி வந்து பேசுறாங்க. ஆனா அவர் இறங்கி வந்து, ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், இன்னைக்கு வார்த்தையும் பாட்டும் சேர்ந்து வந்துட்டே இருக்கு.
வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பன் நான் என்றீரே. ஆமென். இறங்கி வந்து பேசுறாங்க, இப்படி ஃபியூச்சரை பேசுறார். நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். எல்லாம் சொன்னதும் இப்பொழுது மனைவி ஓடி மனோவாக்கிட்ட போறாங்க. ஆமென். ஆண்டவர் எப்படி மாத்துறார் பாருங்க. இனி இந்த வீட்டு ஃபியூச்சரை நீ தான் சொல்லணும். தேவ காரியம் அற்பமா எண்ணப்பட்டவளை கொண்டு அந்த வீட்டில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நான் இந்த வீட்டில் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீ தான் சொல்லணும். எனக்கு இங்க வாய்ஸ் இல்லை, நீ தான் அவன்கிட்ட போய் சொல்லணும். தேவ காரியம். ஆமா, இதெல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. எங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 6-7 வசனங்கள்ல தேவ காரியம் அவள் புருஷனுக்கு சொல்லப்படுகிறது. அந்த புருஷனையும் பாருங்க, என் மனைவியோட பேசினது நீர்தானா என்று கேட்காமல் 12வது வசனத்துல 11வது வசனத்துல கேட்கிறார், இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா? மனோவாவே, இனி தேவ காரியத்தை அறியணும்னா இந்த ஸ்திரீ மூலமா தான் நான் சொல்றேன். அதுவரை வெயிட்டான மனோவா இப்பொழுது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். 8வது வசனத்தின் முதற் பகுதியில், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை எப்படி எழுத வைத்தார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அன்பு சகோதரிகளே, உங்க வீட்டில் இதுவரை நீங்க மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜெபம், நீ ஜெபம், நீ ஜெபம். ஆமென். அப்படி இருந்த நிலையில இப்பொழுது மனோவாவையும் கர்த்தர் ஜெபம் வைக்கிறார். ஆமென். ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு என்கவுண்டரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபருடைய ஜெப சத்தம் மாத்திரமே கேட்டது, இப்பொழுது 2 பேருடைய ஜெப சத்தம் கேட்கப்படுகிறது. நான் சொன்னேன் அல்லவா, ஆண்டவர் ஃபியூச்சரை பேசிட்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படிதான் கேட்கணும். அது மாத்திரமல்ல, அப்படின்னு ஆண்டவரை எனக்கும் நான் அது என்ன செய்யணும் என்பதை எனக்கும் வெளிப்படுத்த நீங்க வாங்கப்பான்னா, ஆண்டவர் தம்முடைய தூதனை மீண்டும் யார்கிட்ட தான் அனுப்புறார்? யார்கிட்ட தான் அனுப்புறா? 10வது வசனம் 9வது வசனம், தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப திரும்ப வரணும்னு ஜெபம் பண்ணது யாரு? திரும்ப யார்கிட்ட தான் வரணும்? மனோவாட்ட தான் வரணும். திரும்ப யார்கிட்ட தான் வந்தார்? ஆமென். உங்களை ஒரு காரியத்துக்கு நியமிச்சிட்டார்னா, உங்களை விட ஜெபிக்கிறவங்க 1000 எழும்பினாலும் அதை கர்த்தர் மாற்ற மாட்டார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை, சொல்ல வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டுதான். மனோவாவே எல்லாம் ரைட்டு தான், உங்க ஜெபம் ரைட்டு தான், அவள்கிட்ட கேட்டுக்கோ. அவள்கிட்ட கேட்டு, நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், நீ அவள்கிட்ட கேளு. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயலை பார்த்தீங்களா? அதனாலதான் சொன்னேன், உங்களை ரொம்ப ஒதுக்குறாங்களா, ரொம்ப தள்ளுறாங்களா? ஹல்லேலூயா. அதாவது பேதுருவுக்கு தேவையான
வரி கட்டுவதற்கு வேண்டிய ஒரு பணத்தை எப்படி ஒரு மீனின் வாய்க்குள்ள வைத்திருக்கிறாரோ அப்படியே நம் குடும்பத்துக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் நம் வாயிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு என்ன சொல்லுகிறார்? நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளே, என் கரத்தின் நிழலினாலே நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே, நித்தியரே நிரந்தரமே. நல்ல கவனிங்க. நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். வயல்வெளியில இருக்கிறான்னா வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். கர்த்தருடைய தூதனால அவர் வரார். உடனே வந்து ஒரு மனசை பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் புருஷனை கூட்டிட்டு வர. ஏன்னா அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டார். அவன் நேர ஓடி போறா. புருஷன் இடத்துல அறிவிக்கும் போது 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து அப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு பேர், பிரயாசப்படுறவளுக்கு பேர் இல்லை. அவரு குடும்ப தலைவர். அப்படி சேர்ல சாஞ்சிட்டு அப்படி வீசிட்டு இருப்பாரு. பேரு மனோவாவின் வீடு. அவன் இங்க வயலுக்கு எங்கேயோ வேலைக்கு போயிருப்பான். குடும்பத்துல நீங்க பட்ட பிரயாசம், நீங்க வடித்த கண்ணீர் மதிப்பில்லாம போகாது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மனோவா இன்னும் அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருப்பார். நீ வேலைக்கு போ, நான் உபவாசத்தில் இருக்க போறேன், நீ பா. நேரம் வாங்க வந்திருக்கிறார். மனோவா எழுந்து அவள் பின்னாலே. இப்ப ஃப்ரெண்ட்ல கத்தர் யாரை வச்சுட்டாரு? ஃப்ரெண்ட்ல யாரை வச்சுட்டாரு? இதுவரைக்கும் இருந்ததல்ல, தேவ சந்திப்புக்கு பிறகு இனி இருக்க போகிறது. நேரம் வந்து பேசியாச்சு. அவரும் சொல்லுகிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 11வது வசனத்துல அவள் பின்னால போய் அவரிடத்தில் வந்து ஜெபிக்காதவன் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப சமூகத்துல அன்னைக்கு இவள் மட்டும் இருக்கிறாள் அவர் சமூகத்துல. இப்பொழுது இவள் மட்டுமல்ல, இவளுடைய புருஷனும் அவர் சமூகத்துல இந்த பகல் வேளையிலே தனியாக வீட்டுக்கு தெரியாம வந்து ஆராதிக்கிறவங்க கூட இங்க உண்டு. புருஷனுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு. ஆராதிக்க வருவதனாலே நிந்தை அவமானங்களை சகித்திருப்பவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படிக்கு உங்களை குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே, நித்தியரே நிரந்தரமே ஆமென். தூளில் இருந்து உயர்த்தினி தூக்கி என்னை. ஆண்டவரை பாருங்க. ஓ துதித்து கைகளை அசைத்து ஹல்லேலூயா பிரியமான கர்த்தருடைய தூசினாலே தட்டி தான் போடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இப்போ
ஜெபிக்கிறான், கர்த்தருடைய சமத்தில் வருகிறான், அதுக்கப்புறம் பலி செலுத்துறான், ஆராதிக்கிறான். 19 நீங்க பாத்தீங்கன்னா பலி செலுத்துகிறான். 17 பாத்தீங்கன்னா அவர் நாமத்தை வாஞ்சிக்கிறான். ஆமென். ஜெபிக்காதவன், ஆராதிக்காதவன், சர்ச்சுக்கு வராதவன், பலி செலுத்தாதவன், தேவனை அறிகிற அறிவை விரும்பாதவன் எல்லாம் இப்பொழுது இதுக்கெல்லாம் கர்த்தர் காரணமா யார வச்சாருன்னா, பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்பட்டவள். அவள்கிட்ட தண்ணி போய் கூட்டுருவா. என்னங்க, சும்மா நான் இங்க நெடுமுழங்கால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், வந்திருக்கிறார், வந்துட்டு போங்க. என்ன அவர் திருப்பியும் வாங்கிட்டு தான்? இனி எப்போ என்கிட்ட தான் வருவார். ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? துயரத்துக்கு, எல்லாரும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, பதிலாக. பதிலாக. ஆமாம், துயரத்துக்கு. அப்ப இந்த வீட்டில் ரொம்ப துயரம் அடைஞ்சது யாரு? அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், நாங்கள் துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாக. 40 வருஷத்தை மோசே வெறுமனே வனாந்திரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஆண்டவர் துயரத்துக்கு பதிலாக அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசே கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை. இந்த பகல் வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு எத்தனை நாட்களை உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறார் ஒரு காரியத்துக்காக. இன்னைக்கு அந்த நாட்களை எழுதுங்க. எத்தனை நாட்களா, எத்தனை வருடங்களா இந்த ஒரு காரியத்துக்காக, இந்த ஒரு சம்பவத்துக்காக, இந்த ஒரு காரியத்துக்காக அதை எழுதுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சொல்லுகிறேன். இதற்கு பதிலாக, இந்த துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைலத்தை, நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, glory, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிறைய ஆண்டவர் எழுதிட்டு வர வச்சாங்க. ஆனால் நான் ஒருவே ஒரு வார்த்தையை சொல்லி, ஆமென், என்னோடு பேசின வார்த்தை இதுதான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்போ பலி செலுத்துறாங்க. கர்த்தருடைய தூதனானவர் ஏறி போகிறார். உடனே மனவா சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 22வது வசனத்துல, தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஐயோ, அவ்வளவுதான், இனி நமக்கு லைஃபே இல்ல, நம்ம சாகவே சாவோன்னு சொல்லும் போது அவள் அவன்கிட்ட நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி பலப்படுத்துறாள். என்ன சொல்லி பலப்படுத்துறார் பாருங்கள், கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமா. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நம்மை அழிப்பதுதான் தேவனுக்கு சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு, ஆண்டவருக்கு நம்மை அழிப்பதுதான் சித்தம்னா நமக்கு தேவன் ஒண்ணுமே பேசி இருக்க மாட்டார். நம்மளை தேவன் ஆராதிக்க வச்சிருக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மை செபிக்க வைத்திருக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மை செபிக்க வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார், வார்த்தை கேட்க வைக்கிறார்னா அழிப்பதல்ல, ஆசீர்வதிப்பதே. ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அழிப்பது தேவ சித்தம்னா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கவே மாட்டார். அழிப்பது தேவ சித்தம்னா இந்த சத்தத்தை கேட்க வைத்திருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சிலவற்றை காண வைக்கிறார், என்னை சிலவற்றை கேட்க வைக்கிறார். எனக்கு தெரியும் அழிப்பது அவர் சித்தம் அல்ல. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அழிப்பது அவர் சித்தம் அல்ல, அழிப்பது அவர் சித்தம் அல்ல. ஆமென். இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் இந்த கேள்வி வரும்போது இந்த வசனம், கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமா இருந்தா நம்மளை ஆராதிக்கவே விட்டுருக்க மாட்டாரு.
நம்மை விட தகுதி உள்ள எத்தனையோ பேர் ஆராதிக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம கொண்டு வந்து ஆராதிக்க வைக்கிறார். அவன் ஜெபிக்க வைக்கிறார், துதிக்க வைக்கிறார். சில காரியங்களை, அடையாளங்களை நம்முடைய கண்களில் காண வைக்கிறார். சில காரியங்களை கேட்க வைக்கிறார். அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க. வார்த்தைய, ஃபியூச்சரை பார்க்கிறவங்க தான் இப்படி பேசுவாங்க. இதனால தானே பவுல் சொல்றாரு, இங்க பாருங்க, கப்பல் சேதம் உண்டான போது பயப்படாதீங்க. கப்பல் சேதமே இல்லாம உயிர் சேதம் வராது. ஏன்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில். உங்க வாய்ஸ் அவ்வளவு கட்டியான்னு கேட்டா இல்லைங்க, வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. என்ன நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் அழிக்கிறது சித்தம்னா அவங்கள்ட்ட பேசியிருக்கவே மாட்டாருங்க, இங்க கொண்டு வந்திருக்கவே மாட்டார். பல நேரத்தில் இனி அவ்வளவுதான், இதோட லைஃப் முடிஞ்சது. ஆமென். போன ஆகஸ்ட் ஜெபத்தில் ஓசூர் பகுதியிலிருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. நெருக்கடினால 2 பேருமே லைஃப்பை முடிச்சிடலான் இருக்கும்போது தான் அவங்க தற்செயலாக நம்ம செய்தியை கேட்டு ஆண்டவர் கிருபையா பலப்படுத்தினார். அவங்க அந்த செய்தி கேட்டு 1 வருஷம் 3 மாதம் நினைக்கிறேன் கழித்து இங்கே வராங்க. ஒரு சாட்சி சொல்றதுக்காக வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே இறந்திருக்க, நாங்கள் இருவரும் மரித்து 1.25 வருஷம் இன்னையோட ஆயிருக்கும். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு எங்கள்கிட்ட பேசிட்டார். அவ்வளவுதான். எத்தனை இரவு, எதுக்கு இப்படி ஒரு லைஃப்? மனோபாவை போல நாம சொல்லியிருப்போம், இதான் இது முடிஞ்சு, என் குடும்பம் இதோட முடிஞ்சது, என் குடும்ப வாழ்க்கை இதோட முடிஞ்சது, என் லைஃப் இல்லை. எப்படிமா இது உன்னால பேச முடியுது? என்னால தான் பேச முடியும். ஏன்னா மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவள், மிகவும் ஒதுக்கப்பட்டவள். அப்படி இருக்க பைபிள் பார்த்தீங்களா, மனோவா அவளோடு இருக்கவில்லை, தள்ளிதான் இருக்கிறான். மிகவும் தனித்து விடப்பட்டவள். அப்படி இருந்தும் அங்கிருந்து வந்து பேசுறார்னா அவருக்கு டைம் பாஸுக்காக என்கிட்ட பேசல. அவர் பேசியிருக்கிறார், அழிக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார். 24வது வசனத்துல, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேர் வச்சது யாரு? யார் பேர் வைக்கணும்? அப்பா தான் வைக்கணும். சிறியவன் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குவார். அவதான் பெயர் வைக்கிறான். மனோவா சொல்லியிருப்பார், நீயே வச்சிருமா, நான் வாயை திறந்தா அபத்தம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பயங்கரமா பேசுறியே, எப்படிமா இது ஒன்னால சாத்தியாச்சு? அவ சொல்லுவா, அவ்வளவு அடி என் வாழ்க்கையில, அவ்வளவு அடிபட்டிருக்கிறேன். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நொறுங்கினவர்களுக்கு உள்ளே இருந்து நொறுங்கினவர்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நொறுங்குண்டவர்களுக்கு உள்ளே இருந்து நொறுங்குண்ட. ஏசாயால இருக்கு அந்த வார்த்தை. ஏசாயா 57 ரைட் சைடுல இருக்கு பாருங்க. எடுத்தீங்களா? 57:15 வாசிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார்,
உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்கினவர்களை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். இதுவரை நொறுங்காத மனோவா இப்பொழுது நொறுங்குகிறான். ஐயோ, இனி அவ்வளவுதான். ஆல்ரெடி நொறுக்கப்பட்டவள் சொல்றார், நீங்க இப்பதானே இந்த அடி, நமக்கெல்லாம் அடி எப்பவே அழிப்பது சித்தம்னா அவர் பேசி இருக்கவே மாட்டாரு. நம்மளை வகையே, நம்ம ஒரு லாங்குவேஜில் வகையே வைத்திருக்க மாட்டாரு. நம்ம ஒரு பொருட்டா எண்ணி இவ்வளவு காரியங்களை காண்பித்து இவ்வளவு டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறாருன்னா அழிப்பது அல்ல அவர் சித்தம். அநேக நொறுக்கப்பட்டவர்களுக்கு நொறுங்கி வந்திருக்கிற சில உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த பர்பஸ் அனுமதித்தது எதுக்கு தெரியுமா? அநேக நொறுக்கப்பட்டவர்களை தேற்ற உங்களுக்குள்ளிருந்து அவர் செயல்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துயரத்துக்கு பதிலாக இது தேவனால் மட்டுமே செய்யக்கூடும். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறவர், முன்னும் பின்னும் நெருக்கி. அப்படி எழுந்து நிற்கலாமா? உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம், 5லிருந்து 10 நிமிஷம். முன்னும் பின்னும். Thank you Holy Spirit. திருகரதா அப்பா 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 கபலதன கபலதன நன்றி ராஜா, நன்றி. அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தியவர். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ சில வார்த்தைகளை கொண்டு நிச்சயமா இடைப்பட்டிருப்பா. அதை வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசுங்க. எனக்கு அடையாளமா இருந்த குறை மாறப்போகிறது. இனி முதல் அவள் அறியப்படுகிறது எப்படி தெரியுமா? மலடி என்றல்ல, சிம்சோனின் தாயார். சிம்சோனின் தாயார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். இதுவரை அற்பமான அடையாளத்தினால் அறியப்பட்ட நீ இன்று முதல் ஆச்சரியமான அடையாளத்தினால் அறியப்பட போகிறாய். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. வாழ்க்கையின் விளிம்பில் நிக்கிற உள்ளமே இந்த சத்தத்தை கேட்கணும்னு தான் கர்த்தரை கொண்டு வந்து இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறீங்க. இந்த மீட்டிங்க பார்க்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சான்ஸே இல்ல. இந்த சத்தத்தை கேட்கணும்னு உங்களை பார்க்க வைக்கிறார். உன்னை அழிப்பதுதான் தேவ சித்தமானார். உன்கிட்ட அவர் பேசி இருக்கவே மாட்டார்ப்பா. உன்கிட்ட அவர் பேசி உன்னை பழகி இருக்கவே மாட்டார். மேலிருந்து அவ்வளவு தூரத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்கிட்ட வந்து பேச தயங்கும் போது அவர் உன்னை ஒரு பொருட்டா எண்ணி பூமியின் கடையாந்தரத்தில் நீ இருக்கிறதை அறிந்து உன்னிடத்தில் வந்து பேசுறார்னா நீ வேணும். உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது. உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது.
என்னைய ஒரு பொருட்டா நினைச்சு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. இந்த கூட்டத்தில் 2022 சிலர் எங்க லைஃப் அவ்வளவுதான், தற்கொலை பண்ணுவதை தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னவங்க உண்டு. எனக்கு 2023 5வது மாதம் ஓடிட்டு இருக்கு. எப்படிங்க எல்லாம் சால்வ் ஆச்சா? எல்லாம் சால்வ் ஆகல. ஆனா அவர் பேசிட்டே இருக்கிறார், பேசிட்டே இருக்கிறார். நொறுங்கி நொறுங்கி இருக்கிற உள்ளத்துக்குள்ளே தான் அவர் இருந்து பேசுறார். உன்னை நொறுங்க வச்சது உன்ன மாதிரி நொறுங்கி வருகிற அநேகருக்கு ஆறுதலா. ஆமே ஆமே ஆமே. உன்கிட்ட பேசாத, உன்கிட்ட பழக தயங்குகிற அநேகருக்கு கர்த்தர் உன்னை நம்பிக்கையின் வாசலாய் வைக்க போகிறார். அநேகருக்கு உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்பிக்கையின் வாசலாய், நம்பிக்கையின் வார்த்தையாய், நம்பிக்கையின் வார்த்தையாய். ராபா கா ராபா பிராச்சனாலமா ஷேரா ரிஹாந்தரா லகபரா ரிஹேரா மாஷேலரா ரிகபரா பலரா. ஐயோ, இனி அவ்வளவுதான் சொல்றவங்களை கர்த்தர் உன்னை கொண்டு சொல்ல போறார். அப்படி சொல்லாதீங்க. அவர் அழிப்பதல்ல அவருடைய சித்தம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அபிஷேகம் என்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில உன்னத பேலன் வந்து நிரப்புகிறது, உன்னத பேலன் இடை கட்டுகிறது. இதுக்குதான் உடைச்சிங்களாப்பா, நன்றிப்பா. இதுக்குதான் நொறுங்க அனுமதிச்சிங்களாப்பா, நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. glory kabara dalabara rihandaralaradara. ஓ, உனக்கு யாராவது நம்பிக்கையா 2 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா யாரும் வரல. கவலைப்படாத. உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, ஆமே, உன்னை கொண்டு அநேகர் அநேகர் பலப்படும்படியா இதோ நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுகிறேன். மனோவாவின் மனைவி நினைச்சிருப்பா, ஒரு நாளாவது இந்த மனுஷன் என்கிட்ட வந்து ஆறுதலா 2 வார்த்தை பேச மாட்டாரான். இல்ல, அதை குறித்து நீ கவலைப்பட. அவருக்கு ஆறுதலை நீ தான் பேசணும். ஏன்னா வார்த்தை உன் வாயில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி சொல்லுவீங்க, என்னை அழிப்பது தேவ சித்தம் அல்ல, என்னை அழிப்பது தேவ சித்தம் அல்ல, என்னை அழிப்பது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு அவர்கிட்ட பேசி இருக்கவே மாட்டார். என்னை ஒரு பொருட்டாய் நினைத்திருக்கவே மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி ரபலக மதனரே. ஆமே. சொல்லுங்க, நான் அமர்வதோ, நான் அமர்வது, அப்பா நான் அமர்வதோ நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்பா, என்ன தெரியும், என்ன எல்லாமே தெரியும் ஆண்டவரே. ஆமே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஓ, எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள், ஜீசஸ். ஆமே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
கருவையும் கண்கள் கண்டதே, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. நன்றியோடே அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆமென். ஆராய்ந்து glory. ஓ நான் அமர்வதோ, நான் அமர்வதோ அப்பா ஏசப்பா சலகமராதரா. ஆமென். நன்னா நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். நன்றி ராஜா, சொல்லும் நன்றி ராஜா. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், துயரத்துக்கு பதிலாய், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தையை கூறுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஷபரகபா மலபதரர ரீதரபலபதரபர ரீமலபரப சந்தரபலர. ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே. ஆமென். அப்படியே 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் நீங்க எல்லாத்தையும் மாத்த போறீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக எத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, நீ விசுவாசத்தோடு அதை எழுதி வைங்க. இதற்கு பதிலாய் கத்த தரவா மாற்றுவா. உம்மை தான் நம்பி வாழ்கின்றேன் ஏசையா, உம்மை தான் சார்ந்து ஏசையா. உலகமோ நிலையில் சாய்ந்து கொள்ள அப்படியே 2 கைகளை விரித்து உயர்த்தி நித்திய கண்மலை, நித்திய ஜீசஸ் அசையாத பர்வதமே, அரணான நான் நம்பும் கேடகமே, நித்திய கண்மலை
Jesus, Jesus, Jesus. கண்களை ஏறெடுத்து சொல்லுங்கள், உம்மை என்றும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிறவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாய் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்தீர், பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர். ஆண்டவரே, நீங்க இடைப்பட்டீங்க, நீங்க பேசுனீங்க. எங்களை அழிப்பது உமக்கு சித்தமானா நீங்க எங்களை ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா எங்க கிட்ட வந்து எங்களோடு பேசி நாங்கள் நம்பும்படி சில காரியங்களை எங்கள் கண்களுக்கு காண்பித்து எங்களை ஜெபிக்க வச்சு எங்களை ஆராதிக்க வச்சு உங்க சமூகத்துல கொண்டு வர வைத்து இவ்வளவும் செய்றீங்கன்னா எங்களை அழிப்பதற்கல்ல, நீர் சொன்ன வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு. இந்த நம்பிக்கையிலே உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல, உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து சாட்சியாய் வர கர்த்தர் கிருபை செய்தருளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.